சார் சொல்லிட்டு இருந்தார், அஃப்கோர்ஸ் நேஷ்னல் பிளேயர், பாஸ்பால் பிளேயர், எல்லா கேமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நிறைய பேர்த்துக்கு தெரியாது, எனக்கு செஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் செஸ் விளையாடுவேன். அதுக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் எப்பயுமே இருப்பாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சிஎம்முக்கும் ஒரு செஸ் பிளேயர். ரீசெண்டா பிரயாண்ட வந்து வின் பண்ணிட்டு வந்தாரு. பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு சிஎம். என்னன்னு தெரியல, நான் ஒன் டே முன்னாடியே இது மாதிரி இன்டர்நேஷனல் வின் பண்ணிட்டு வராரு. ஸோ அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னவொடனே எஸ்டிடியில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு 10:30க்கு. 10 o'clock வந்துட்டாரு சிஎம். ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி சிஎம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. வந்தவுடனே பயங்கர சந்தோஷமாகி ஹக் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. ஸோ எனக்கு ஷாக்கு. டக்குன்னு வந்தாரு. டக்குன்னு பார்த்துட்டு கேன் வி பிளே அப்படின்னு கேட்டாரு. ஸோ உடனடியாக இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, பிரயானந்துக்கு. ஸோ விளையாட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் நின்றுட்டு, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். இவர் ஒரு இதை வந்து ஃபைட் பண்ண, அவர் ஒரு ஃபைட் பண்ண, இவர் ஆர்ஸை வந்து கட் பண்ண, அவரு வந்து ஒரு கட் பண்ண, மாறி மாறி போய் கடைசியில் ஐ திங்க் 6th to 7th மூல வந்து நம்ம பிரயாணத்தை செக் வச்சுட்டாரு. அவர் பயங்கரமா சந்தோஷமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பிளேயர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிஎம், மினிஸ்ட்ரிஸ். எங்களுக்கெல்லாம் இன்னும் மினிஸ்டர் ஃபீலிங்கே இல்லை. நாங்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் பிளேயராகவே இருந்துகிட்டே இருக்கிறோம். அதுதான் எப்பவும் நல்லது. ஸோ அந்த புரோட்டோகால், மினிஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும், மினிஸ்டர்னா கூட 100 பேர் வரணும், அதெல்லாம் தூக்கி போட்டு we should be live with a common man. ஒரு சராசரி மனிதர்களா, சராசரி மனிதனா எப்பயும் அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டு, அந்த பவருங்கிறது எப்பயுமே ஒரு காமன் மேனுக்கு வந்து அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு தாட்டு தான் எங்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஸோ அதில் ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் நாட் அ what is it, entertainment. For me, sports is my breath, sports is my life. அந்த அளவுக்கு என் லைஃப்ல எல்லாரும் நேஷனல் பிளேயர்னு சொன்னாங்க, பிஎஃப்ஐ பிரசிடென்ட் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. பட் ஐ ஆல்வேஸ் என் மைண்ட்ல மார்னிங் 4:30 ஆச்சுன்னா இன்னைக்கும் ஒரு கால், அலாரம் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். wake-up call. I wake up 4 o'clock every day. 9 yearsல என் கோச் வந்து ட்ரைனிங் பண்ணாரு. wake up 4, 4:30 to 6 ரீடிங், 6:30ல இருந்து ட்ரைனிங். ஸோ ஐ ஜாயின் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். இன்னைக்கும் நான் ஒரு நேரு ஸ்டேடியத்தில் எஸ்டிஏடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன லைஃப்பை வந்து நான் வந்து கேரி பண்ணணும், அதே லைஃப் தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். 6 o'clock நேரு ஸ்டேடியத்தில் எப்பயுமே இருப்பேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத டைமில் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துச்சு. ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க ஸ்காலர்ஷிப்பில். ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கான ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ஷூவும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபாதர் மதர் இல்லாத ஒரு பையனுக்கு ஸ்காலர்ஷிப் மூலிமா எஸ்டிஏடியும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸும் எனக்கு பர்சனலாக என் மைண்டை டைவர்ட் பண்ணி ஒரு ஒரு அலோனாக இருந்த ஒரு டைமில் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா, மெடல் எடுத்தா,
ஸ்காலர்ஷிப் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு நேரு ஸ்டேடியத்தில் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கும். அங்கே கிடைச்சா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நமக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்கும். அப்படின்னு கொண்டு வந்தது ஸ்போர்ட்ஸ் தான். அதுக்கு நானே எக்ஸாம்பிள். எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொன்னேன், நானே எக்ஸாம்பிள். ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா முன்னேற முடியுமானா ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா மினிஸ்டரே ஆக முடியும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க முடிஞ்சிருக்காது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலன்னா நான் பொலிட்டிக்கல் திங்கிங்கே எனக்கு வந்திருக்காது. அப்ப எனக்கு பேஸ்கெட் பாலுங்கிறது எங்க அம்மாவுக்கு சமமான ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸுங்கிறது எங்க அம்மாவுக்கு ஈக்குவலா ஒரு எமோஷனல் சப்ஜெக்ட் என்று. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேரு ஸ்டேடியத்தில் ஆரம்பிச்ச ஜேர்னி, அதே நேரு ஸ்டேடியத்தில் மினிஸ்டரா ஓத் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது வெறும் எமோஷனலான கிடையாது. இதெல்லாம் பெருமையா சொன்னாலும், ஆனா ஒவ்வொரு நாள் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணுமே, நம்ம இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. அஸ் எ ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் சரி, இங்கே இருக்காங்களே எல்லா மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. என் சகோதரர் ராஜ்மோகன், அவருக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ விளையாண்டதில்லை. ஆனால் எங்கள் எம்எல்ஏஸுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பார். அவர் எப்படி மேடையில் பேசணும்னு. அவர் பேசுகிற தமிழ் இருக்கு, எந்த பார்ட்டிலுமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்படி பேசினா 2 மணி நேரம் எந்த பேப்பர் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜும் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். பெஸ்ட் ஸ்பீக்கர். ஒரு சாதாரண சின்ன சின்ன காலேஜில் சின்ன சின்ன ஸ்டேஜில் காம்பேரிங் பண்ணி அப்படியே ஒரு அவையை வழிநடத்தி கடைசியில் தமிழக வெற்றி கழகத்தை அவையே வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல ராஜ்மோகன் சார் எங்க பார்ட்டியோட லீடர், எங்க சிஎம் பேசுறதா கூட ராஜ்மோகன் தான் சொல்லணும். மாண்புமிகு தலைவர் அவர்கள் வருக, பேசுறது வருகன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராஜ்மோகன் உயர்ந்தார் அப்படின்னா அவருடைய அறிவும் அவருடைய நாலேஜும் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் மரி வில்சன் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே சொல்லுவாரு, சார் என்ன எஜுகேஷனிஸ்டே சொல்றாங்க, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு. ஸோ அவரு பிளேயர், சின்ன வயசுலேருந்தே விளையாண்டு பிளேயர், நேஷனல் லெவலில் விளையாண்டு பிளேயர். பேஸ்கெட் பாலில் நாங்கள் 2 பேரும் ஆஃப் அன் டீமு. நான் ஒரு கிளப், அவர் ஒரு காலேஜில் பசங்களை அட்மிஷன் கொடுத்து அந்த காலேஜ் பசங்களோட ஒரு யூத் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கும். அப்படி விளையாண்ட நாட்கள். இன்னைக்கும் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்போம் சண்டே சாட்டர்டே. ஆனால் ஸோ லைஃப் மாறலை, அந்த ஆட்டிடியூட் வரல, அந்த தாட் வரல. பவர் மணிங்கிறது அதுக்கு என்ன காரணம்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு காரணம். ஒரு விளையாட்டு வீரனுக்கு எப்பவுமே ஆட்டிடியூட் இருக்கவே இருக்காது. அதுதான் லேர்னிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். யார் இந்த கிரவுண்ட் கோச் சொல்லுவாரு, ஜெயிச்சுட்டா பயங்கரமா ஜெயிச்சிருப்போம். கோச் சொல்லுவாரு டுமாரோ மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ். அதே மாதிரி ஈவினிங் ஒரு மேட்ச் தோத்துருப்போம், 1 பாயிண்ட்ல தோத்துருப்போம், திருப்பி மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருப்பார் கோச். தட் மீன்ஸ் என்ன, வின்னிங் லூசிங் டஸ் நாட் மேட்டர், டூ பிராக்டிஸ் எவ்ரி டே, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. அதுதான் அவருடைய சொன்ன ஒரு கோச். எப்படி எங்களுக்கு கிரவுண்ட்ல ஒரு கோச் இருந்தாரோ, இப்ப அழகா செஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு கோச் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்டையே வழி நடத்தக்கூடிய ஒரு சட்டசபையில ஒரு ஸ்பீக்கரா நம்மளுடைய ஜெயசிரி சார். என் லைஃப்லயே பார்த்த ஜெம் பர்சன். அப்படி அழகா, எனக்கு என்னமோ தெரியல, அந்த செஸ் விளையாடுறவங்களும் அப்படி குவைட்டா அமைதியா அப்படியே பக்குவமா இருப்பாங்க. ரொம்ப பேசவே மாட்டாங்க, ரொம்ப கத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி அண்ணன் அமைதியா இருப்பார். பேசுற நேரத்தில் கரெக்டா அடிப்பாரு. அப்படி ஒரு லேட்டஸ்டா சட்டசபையில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, 30 நிமிஷம். எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. யாரெல்லாம் சத்தம் போடணும்னு நினைச்சாங்களோ எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அப்படி ஒரு வாய்ஸ் அண்ணன். எங்களோட பழகும்போது எந்த ஏஜையும் பார்த்ததில்ல. எனக்கே அண்ணன் ஏஜ் மேபி 40 இருக்குமா 45 இருக்குமாங்கிற லெவலில் பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு டீம் எங்க டீம். அதில் ஃபர்ஸ்ட் ஜெம் பர்சன் இவருன்னா, அதுக்கு மேல ஒரு ஜெம் பர்சன் எங்க சிஎம்.
அவ்வளோ அமேசிங் கேரக்டர், மேன் ஆஃப் த வேர்ட். சொன்னா அது செய்யணும், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இவர் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள், எல்லாரும் ஈக்குவாலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு சிஎம். அவர் மினிஸ்ட்ரி எடுத்த உடனே தனியாக என்கிட்ட சொன்னது ஒன்று தான், அர்ஜுன் நம்மக்கிட்ட ஒரே ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு பொறுப்பு. அதில் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை க்ளீன் பண்ணணும். லாஸ்ட் 7 இயர்ஸில் ட்ரக்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதில் ஒரு விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போட்டு நியூட்ரலாக நடவடிக்கை எடுக்கிறது, ரிவ்யூ மீட்டிங் போகிறது. இன்னொன்று சோசியல் ரெவல்யூஷன், ஒரு சமூக புரட்சி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்ம டைவர்ட் பண்ணணும். அப்படி டைவர்ட் பண்ணணும்னா யூத்துக்கு 55% யூத்துக்கு ஸ்போர்ட்ஸை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ என்கிட்ட சொன்னது என்னன்னா, தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் வேக்கண்ட் கிரவுண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்கோ, கார்பரேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எஸ்டிடி எடுத்து கிளீன் பண்ணி ஃபெட்லைட் போட்டு விடுங்க, எல்லாரும் விளையாடட்டும். இது சிஎம் பர்சனலாக கூப்பிட்டு சொன்னார். நம்ம சும்மாவே வேலை பார்ப்போம், சிஎம்ஏ அப்ரூவல் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசி அண்ட் விஷனை கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் பாலிசியா இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்க பிரச்சனைனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. என்ன சின்ன வயசுல வந்து யாரும் பார்த்து படி படி படின்னு சொன்னதே இல்லை, ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அதே நேரத்தில் 60% ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் பாஸ் பண்ணி படிச்சிடணும். எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நான் ஈக்குவல்னு சொல்றதோட எஜுகேஷன் 50%, எஜுகேஷன் 49%, ஸ்போர்ட்ஸ் 51% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் திங்க் பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸ் திங்க் பண்ணவும் முடியும், பிசிக்கல் ஃபிட்னஸையும் பார்த்துக்கும், வில் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும், மென்டல் ஹெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நினைச்சா கடைசி வரைக்கும் தான் லைஃபை எப்படி வாழணும்னு அவங்களே டிசைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு வில் பவரை உருவாக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ். அப்ப நம்ம என்ன சொல்லணும், இனிமேட்டு ராஜ்மோகன் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் போட்டேன். ஸ்கூல் எஜுகேஷன் 1 கோடி பேர் விளையாடுற ஸ்கூல்ல இருக்கிறாங்க. இன்னுமேட்டு இந்த ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல உட்காந்து விளையாடுறதுலாம் பிடிக்காது. சிஎம்கிட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அது வந்து சிஎம் கூடியதில் அனௌன்ஸ் பண்ணுவார். அது எப்படி ஒரு நாள் வந்து விளையாடலாம்? ஏன் ஒரு நாள் தான்? மேக்ஸு 5 days படிக்கிறோம், சயின்ஸு 5 days படிக்கிறோம், இங்கிலீஷு 5 days படிக்கிறோம். அது ஏன் ஃபிட்னஸ் வந்து ஒரே ஒரு நாள் வாரத்தில்? இந்த எஜுகேஷன் வந்து சரியா தப்பா அப்படின்னு நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.